இதுதான் மனிதர்களாகிய எங்களோட எல்கோரிதம். இன்னும் ஒரு சில நாட்கள்ல ரமலான் நம்மளை விட்டு போயிடும். இஸ்லாமிக் வீடியோஸ் பயான் அப்படின்னு சொல்லி இருந்த நம்மளோட சோசியல் மீடியா ஃபீட் மறுபடியும் மியூசிக் ஜினா அப்படின்னு சொல்லி பழைய மாதிரியே மாறிடும்ல. இது வெறும் நாம ஒவ்வொருத்தருமே யூஸ் பண்ற சோசியல் மீடியாவோட எல்கோரிதம் கிடையாது. இதுதான் as a ஹியூமனா நம்ம ஒவ்வொருத்தரோடையும் எல்கோரிதம். ரமலான்ல அல்லாஹ்வின் பக்கமும் தௌபாவின் பக்கமும் அமல்களின் பக்கமும் இஸ்லாத்தின் பக்கமும் நெருங்கிய நம்மளோட உள்ளங்கள் ரமலான் முடியும் போதும் நம்மளை விட்டு தூரமாகுது அப்படின்னா நாம எங்கேயோ தப்பு பண்ணிருக்கோம். 21 நாள் ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் தொடர்ந்து பண்ணும் போது அது அந்த மனிதனுக்கு ஹேபிட்டாவும் பிஹேவியர் சேஞ்சாவும் மாறுது அப்படின்னு அறிவியல் ரீதியான எக்ஸ்பர்ட்டான விஞ்ஞானிகள் சொல்லும் போது தொழுகை அமல் அப்படின்னு சொல்லி ரமலான கழித்த நாம ரமலான் முடியும் போது மாற்றங்களுக்கு உள்ளாகி இஸ்லாத்தை விட்டு தூரமாகிறோம் அப்படின்னா உண்மையாவே ரமலான்ல அமல்களும் மாற்றங்களும் பண்ணல அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்த ரமலானோட முக்கியமான நோக்கமே நம்மளோட இறையச்சத்தையும் தக்வாவையும் அதிகரிக்கிறது தான். அப்படிப்பட்ட இந்த புனிதமான ரமலான வளமையான நாட்களை போல கழித்தோம்னா வளமையான நாட்கள்ல இன்னும் பாவத்தின் பக்கம் தான் திரும்புவோம். நிச்சயமாக நாளை மறுமையில நாம ஒவ்வொருத்தரும் நோன்பு குறித்து விசாரிக்கப்படுவோம். இன்னைக்கு வரைக்கும் நானும் நீங்களும் ரமலானுடைய நாட்கள்ல பொடுபோக்கா இருந்திருக்கோம். அதுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறதோட அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும். மீதி இருக்க இந்த பொன்னான ரமலானுடைய நாட்கள்ல சரி அந்த ரமலானுக்கு மதிப்பளிப்போம் இன்ஷா அல்லாஹ். 30 நாள் 30 இஸ்லாமிக் வீடியோ அப்படிங்கறதோட டே 22 இந்த மாதிரியான இஸ்லாமிக் வீடியோஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.